ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஈஷியன் ஆல்ரெடி ஒரு அதிகாரியை அரெஸ்ட் பண்ணால, இவங்களையும் முடிச்சாச்சு. அடுத்த ஆளை பார்க்க போலாம் அப்படின்னு ஈஷியன் கிளம்ப அவன் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்ல, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு. இல்ல வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஜின்ஷா அந்த பெரிய பணக்காரங்களோட எல்லா அதிகாரியோட ஒய்ஃப் கூட ட்ரீட்டுக்கு போயிருந்தால, அங்க ஈஷியனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பைத்தியக்கார மாதிரி எல்லாரையும் போய் அரெஸ்ட் பண்ணிருக்கானா, கேட்டு பாத்தீங்களா? ஏற்கனவே உடம்பு முடியாம நோஞ்சானா இருப்பான். இப்ப வேலை பார்த்து பார்த்து இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கானான்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம பேச ஜின்ஷாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அமைதியா இருந்துட்டு இருக்கா. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அங்க ஒரு லேடி இருக்கா. ஜின்ஷாவை அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக அந்த வாங்கோட ஒய்ஃப் தானே இந்த ப்ரோக்ராமையே நடத்துறா. அவளை பார்த்து, இந்த பாருங்களேன், இந்த ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, நீங்க ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு நினைச்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா உங்க வேலைக்காரங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? இதெல்லாம் வந்துட்டு யாராவது ஒரு பெரிய வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சின்ன சின்ன ஆளுங்க எல்லாம் கிஃப்ட் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பாக்குறதுக்கு அதே மாதிரி பளபளப்பா இருந்தாலும் ஆனா அதோட வேல்யூ ரொம்ப கம்மி. சும்மா ஜஸ்ட் ஒரு பேருக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எங்க கடையில தான் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களே டிஸ்கவுண்ட்ல போட்டு வித்தோம். அதுல யாரோ வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட வேலைக்காரங்க கொடுத்திருக்காங்க. பாத்துங்க, உங்களையே ஏமாத்துறாங்களேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. என்னால இந்த கலரையும் டேஸ்டையும் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும், எங்க கடையில தான் விக்கிறதால. அதை வச்சுதான் சொல்றேன்னு சொல்ல இந்த லேடிக்கு பயங்கரமா அவமானம் ஆயிடுது. இதுல அப்பன் பார்த்து டீச்சரோட ஒய்ஃப் வேற, என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஒரு ஆக்சிடென்டா நினைச்சு நான் மன்னிச்சிடுறேன். ஏன் உனக்கு சம்பளம் ஒழுங்கா கிடைக்கிறது இல்லையா என்ன? இந்த மாதிரி கஞ்ச பிஸ்னாரித்தனம் பண்ணிட்டு ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சென்னை அப்ப வந்துடுறான் ஜின்ஷாவை கூட்டு போறதுக்கு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்கிருந்து கிளம்பிடுறா. ஓவரா பண்ணாங்களா அப்படின்னு சென்னை கேட்க, ரொம்ப ஓவரா பண்ணாங்க, சும்மா விடுவேனா நானு, நல்லா வச்சு செஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த வாங்கோ அவரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, மானத்தை வாங்கி வச்சிட்டு இருக்க, இதுக்கு மேல அடுத்தவங்க கிட்ட எப்படி தலையை காட்டுறது, நீ நல்லா தானே காசு வச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன காசு வச்சிட்டு இருக்கேன், என்னதான் இருந்தாலும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்த காசு தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு மட்டும் வர சம்பளத்துல இவ்வளவு ஆடம்பரமா நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு என்னையே திட்ட பாக்குறீங்களா? நான் இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணப்போ சும்மா இருந்துட்டு இப்போ என்னால ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததும் கத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்கிறா. இந்த சென்னும் சரி அவன் பொண்டாட்டியும் சரி எல்லாமே நமக்கு தலைவலியாதான் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம சென்னு ஜின்ஷாவை கூட்டிட்டு அவனோட தோட்டத்துக்கு வந்துடுறான். இன்னைக்கு பார்ட்டியில அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஷாவ்னு யாரோ ஒருத்தனை தான் அடுத்து வந்து அந்த பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறாங்களாம். டீச்சரோட ஒய்ஃப் சொன்னாங்க, மத்தவங்களுக்கும் கூட அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போலன்னு சொல்ல, இத பத்தியா அங்க பேசினாங்கன்னு சென்னை கேட்டுட்டு இருக்கான். ஆமா, நானும் ஜாலியா ஏதாவது ஆர்ட் பத்தி பேசுவாங்க லேடிஸா இருக்கதால நினைச்சேன். ஃபுல்லா பொலிட்டிக்கல் பத்தி தான் பேசினாங்க. சரி, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமேனு அதெல்லாம் கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு ஜின்ஷா சொல்றா. பாத்தீங்களா, இப்படி ஒரு டீ பார்ட்டி இருக்கு, அதுல இவ்ளோ க்ளூஸ் எல்லாம் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. சென்னவளை கட்டி பிடிச்சிட்டு, ஆமா எனக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சென்னு சொல்றான். ஜின்ஷாக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா அப்பன்னு பார்த்து சிங்கு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத பாக்குறான். அவனுக்கு பயங்கரமா வெறுப்பா இருக்கு. ஜின்ஷா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்கான். கையில ஏதோ கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின்ஷாவை தூக்கிட்டு சென்னு மறுபடியும் அவங்க ரூம்குள்ள போலாம் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கான். சென்னு ஒரு செகண்டே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஆப்போசிட்ல பார்த்தா இந்த சிங்கு நின்னுட்டு இருக்கான். ஜின்ஷாவை கீழே இறக்கி விட்டுட்டு, என்னாச்சு சிங், ஏன் இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சிங்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு, அந்த ஸ்காலர்ஸ் பத்தி உங்கள்ட்ட பேசணும் அங்கிள், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஜின்ஷா நீ உள்ள வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சென்னை அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா இந்த சிங்கு நின்னுட்டு இருந்த இடத்துல அந்த கையில கிஃப்ட் வச்சிருந்தான்ல, அது கீழே விழுந்து கிடக்கு. ஜின்ஷா அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த தோடு செட்டு உள்ள இருக்கு. இதை தூக்கி போடு, யார் கண்ணையும் படாம எங்கேயாவது தூக்கி போடுன்னு சொல்லிட்டு ஜின்ஷா அங்க இருந்து கிளம்புறா. சென்னும் ஜின்ஷாவும் அன்னைக்கு வண்டியில போகும்போது நிறைய பேர் தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாமே படிக்கிற ஸ்காலர்ஸ் தான். அவங்களெல்லாம் வேற ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு சென்னை ஏற்பாடு பண்ணிருக்கான். அவங்க ஆனா நிறைய பேர் சண்டை போடுறாங்க அங்கிள், அது சரிப்பட்டு வராது, அவங்களை இந்த ஊர்லயே தங்க வைங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் சிங்கி இங்க வந்திருக்கான். இவன் பாரு, அவங்க அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, திடீர்னு பேனர்லாம் எடுத்துட்டு வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. இது ஒரு செகண்ட்ல அசால்ட்டா எடுக்கிற முடிவு இல்ல, பிளான்ட் அட்டெம்ப்ட். இதுக்காக நீ சப்போர்ட் பண்றனா, உண்மையாவே நீ அந்த அளவுக்கு வெகுலியா, இல்ல உன் மனசுக்குள்ள வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க, அங்கிள் என்னை பத்தி தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துட்டு இருக்கான். சீக்கிரமா கல்யாணம் பண்ற வேலையை பாரு, அந்த பொண்ணு எத்தனை நாள் வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து போறான். மேனேஜர் பாக்குறாரு, இவன் ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறான், இவன் மனசுக்குள்ள என்ன ஐடியா வச்சிட்டு இருப்பான்னு கேட்க, அவ்வளவுலாம் யோசிச்சிருக்க மாட்டான், ஜஸ்ட் ஏதோ தப்பா யோசிச்சுட்டு அதை பத்தி ஃபர்தரா கூட எதுவும் திங்க் பண்ணாம என்கிட்ட வந்து பேசியிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அவனை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறான். சரி ஓகே, நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வாங்கி எக்கச்சக்கமான ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கான், அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்ல
இத பெரிய லெவல்ல நம்ம கொண்டு போக வேண்டாம், ஆனா அது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சின்னதா மட்டும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா போச்சுன்னு சொல்ல, சரி ஓகே அதையே பண்ணிடலாம் அப்படின்னு மேனேஜரும் சொல்றாரு. ஏற்கனவே நிறைய முறைகேடுகள் பண்ணிருக்கான் அவனோட பொண்டாட்டி. எக்கச்சக்கமான முறைகேடுகள் பண்ணி அடுத்தவங்க கிட்ட இருந்து காசை அவளும் வந்துட்டு நிறைய கள்ளத்தனமா சேர்த்து வச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி 2 துருப்புச்சீட்டு கிடைச்சிருச்சு. இதுக்கும் மேல நமக்கு துருப்புச்சீட்டு தேவைப்படுது. அத முதல்ல தேடலான்னு நம்ம சென்னு சொல்ல, ஓகே தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மேனேஜரும் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இங்க அந்த வாங்க இன்னும் 2 ஆளுங்களை கூப்பிட்டு இந்த சென்னு சொந்த கொஞ்சம் கூட சரியே கிடையாது, என்ன மிரட்டுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அதனால பெரிய ஆபத்து வராட்டி கூட அவன் பண்ணது ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்ல, ஆமாங்க, ஆனா நம்ம பண்ணதும் சில விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பண்ணிட்டோம், அது தப்பு தானே அப்படின்னு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. வாங்குக்கான நிம்மதியாவே இல்ல. கூட இருக்கிற ஒரு ஆளை மட்டும் வெளியே அனுப்பிட்டு ஒரே ஒரு ஆளை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டேன் இந்த ஜின்ஷாவோட பெரியப்பா இருக்காரே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு முறைகேட்ல ஈடுபட்டு இருக்காரு, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னன்னு போய் செக் பண்ணு, இன்னும் அந்த ஆள் கிட்ட ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கான்னு பாருன்னு சொல்ல, இப்பவே பாக்குறேன் அப்படின்னு அந்த ஆளும் கிளம்பி போயிட்டு இருக்கான். வாங்க அடுத்து ஜின்ஷாவை டார்கெட் பண்றதுக்கு முடிவு பண்ணிடுறான். இங்க ஜின்ஷா கூலாவை பக்கத்துக்கு வந்திருக்கா. கூலா ஜின்ஷா கூட சேர்ந்துட்டு ஒரு தனியா ஷாப்பே வச்சிட்டு இருக்கா போல, ஒரு பார்ட்னர்ஷிப்ல. அதுல எந்த டீ பவுடர் யூஸ் பண்ணலான்னு கேட்டு போறதுக்காக ஜின்ஷா கிட்ட வந்திருக்கா. ஜின்ஷா கிட்ட அப்ப கூலா சொல்றா, இப்போ எனக்குன்னு அந்த வீட்ல யாருமே இல்ல, அந்த வீட்ல எனக்கு இருக்கிறது பிடிக்கவே இல்ல, அதனால நம்ம முன்னாடி இருந்தோம்ல அந்த வீட்டுக்கே நான் போலான் இருக்கேன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ராணு இருக்கான்ல, அவனும் ஃபுல்லா காலேஜ்ல தான் இருக்கான், அப்பாவே வெளியூருக்கு அமிச்சிட்டாங்க, நீயும் இல்லாதனால எனக்கு அங்க மத்தவங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அந்த பழைய வீடு என்னோட பேர்ல தான் இருக்கு, உன்கிட்ட அதே மாதிரி உனக்கும் ஷேர் இருக்குதானே, நம்ம 2 பேரோட பேர்ல இருக்கு, உன்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு இருந்ததுன்னா அதை என்கிட்ட கொடு, உனக்கு நான் ஃபுல்லா எழுதி கொடுத்துடுறேன், ஒட்டு மொத்தமா ஒரு வீடு உன் பேர்ல இருக்கும்லன்னு சொல்ல, அக்கா தேங்க்யூ அப்படின்னு கூலா சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த டீ பவுடர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஜின்ஷாவே ஆரம்பிக்கிறா. மூஷிதே இருக்கான்ல, ஞாபகம் இருக்கா, அந்த பையனு கூட உங்க அப்பா உனக்கு பொண்ணு கேட்க கூட வந்தார்ல அப்படின்னு ஜின்ஷா ஞாபகப்படுத்துறா. ஆமா அப்படின்னு சொல்ல, இல்ல அன்னைக்கு உன் மாமா அதான் சென்னு வந்தாரு, வந்துட்டு அந்த வீட்ல மறுபடியும் உன்னை பொண்ணு கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்களாம், அந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கானா, நீ என்ன சொல்றேன்னு கேட்க மாமாவே சொல்றாரு, சோ நான் வந்துட்டு அவங்கள மீட் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு மூஷிடிய மீட் பண்றதுக்கு ஒரு டேட் கொடுக்குறா கூலா. சரி அன்னைக்கு நான் டேட்டிங்க்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. ஈஷியன் பைத்தியக்கார மாதிரி வெறி பிடிச்சு சுத்திட்டு இருக்கானாமே, உண்மையா அப்படின்னு ஜின்ஷா கேட்க கூலா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்கா. ஈஷியன் வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான், அப்பா ஞாபகமா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி குடிச்சிட்டு இருக்கவன் நெஞ்ச புடிச்சிட்டு திடீர்னு மயக்கம் வருது, டேப்லெட் கூட கையில இல்ல போல கீழே விழுந்து மயங்கிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஈஷியனோட அசிஸ்டன்ட் ஜிங்லான கூட்டு வரான். நீங்க வந்தாதான் கொஞ்சமாவது ஒரு சமாதானம் ஆகுறாரு, ஆனா உங்களை ஓவரா பேசுவாரு, அதை மட்டும் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வர, ஜிங்லானும் உள்ள வரா. ஈஷியன் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறா. டாக்டர் கூப்பிட்டு செக் பண்றாங்க. டாக்டர் பாக்குறாரு, வேகமா தனியா சிங்லான கூட்டு போயிட்டு, என்னமா இது, ஏஷியனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 வருஷம் தான், அதுக்கு மேல அந்த பையனோட பாடி தாங்காதுன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஈஷியன் காதுல விழுற மாதிரி அழாதன்னு சிங்லான்னு சொல்ல, அங்க இருந்து அசிஸ்டன்ட் ஓடி போயிட்டு இருக்கான், என்னால முடியல தாங்க முடியலன்னு. ஆனா ஈஷியன் காதுல வாங்கிடுறான். சிங்லான் பக்கத்துல வரா. ஏஞ்சிட்டியா, உன் காதுல விழுந்திருக்குமேன்னு கேக்குறா. 3 வருஷம் இருக்கும்ல, நான் செய்யணும்னு நினைச்ச வேலைக்கு அது போதும்னு சொல்ல, ஏன் என்ன பண்ண போற அப்படின்னு சிங்லான் கேக்குறா. வேற ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னு ஈஷியன் சொல்ல, அப்ப என்னையும் கூட்டு போ, முடியாது உன் வேலையை பாருன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் உன் உயிரை காப்பாத்திருக்கேன், அந்த தகுதி கேட்கறதுக்கு எனக்கு இருக்கு, நீ என்ன கூட்டு போய் தான் ஆகுற, புரியுதா, இல்லனா நான் வேற யார்கிட்டயாவது இந்த விஷயத்த போட்டு கொடுத்துருவேன்னு சிங்லான் அவனை மிரட்டிட்டு இருக்கா. இங்க ஜின்ஷா வீட்டுல உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது சென்னு வரான். பின்னால இருந்து அவளுக்கே தெரியாம ரகசியமா கட்டி புடிச்சிட்டு இருக்கான். நிறைய வேலை இருந்தா டீச்சர், அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரா, அதை பேச ஆரம்பிச்சோம், பல மணி நேரம் ஆயிடுச்சு, வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தும் கூட என் பொண்டாட்டி என்ன கண்டுக்காமலே இருக்கா, கொஞ்சம் அப்செட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு நிக்கிறான் நம்ம சென்னு, அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஜின்ஷா எந்திரிக்கிறா, மேல் லேயர் கோட்டு கழட்டுறா, கழட்டிட்டு உட்காருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நேரா அந்த கோட்டை அவன் மூஞ்சி மேலேயே போட்டுடுறா. என்ன பண்றது, உங்களுக்கு அடக்கமான பொண்டாட்டி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை இழுத்து மடி மேல உட்கார வச்சுட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான், அடக்கமான பொண்டாட்டி இல்லாட்டி என்ன, ஆனா உன்கிட்ட நிறைய குவாலிட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா கேக்குறா, வேற என்ன குவாலிட்டி இருக்கு, அழகா இருக்கேனான்னு சொல்லிட்டு. இல்ல நீ பணக்கார பொண்ணா இருக்கல்லன்னு சொல்லிட்டு சென்னு சிரிச்சிட்டு இருக்கான். ஜின்ஷா அடப்பாவின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காரு, கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சுக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், எல்லா உண்மையும் என் தம்பிய பத்தி, அதான் அம்மா எனக்கு அப்செட்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையாவே உங்க அம்மாவும் அப்செட்டா தான் இருக்காங்க, என் வீட்டுல பிறந்த பையனா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கான், என்னால நம்பவே முடியல, சொந்த பிரதரை கொண்டது மட்டும் இல்லாம அண்ணனோட பொண்டாட்டிய கடத்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்கான், இவ்வளவு கேவலமான பிள்ளையா நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க.
நீங்க வளர்த்த புள்ளதான் இப்ப ஒன்னொன்னும் ஒரு ஒரு பதவியில இருக்கு. அதுல ஒண்ணு தப்பா போனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு வேலைக்கார லேடி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஜின்ஷாவும் பாக்குறா, உங்க அம்மா சீக்கிரமா சமாதானம் ஆயிருவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சென்னும் அதை அப்படியே விட்டுடுறான். இங்க அடுத்த நாள் நம்ம ஜின்ஷா கூலாவை பாக்கிறதுக்கு போறா. இப்ப இந்த வீடு இவளோட பேருக்கு வந்துருச்சு. ஜின்ஷா அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஹோம் வார்மிங் செரிமனி மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கா. இந்த செரிமனிக்கு வான்ஷுவும் வரா. ஹே கூலா, கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீ, தனியா ஒரு வீடு வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. கூலாக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. இன்னைக்குதான் உனக்கு டேட்டிங்க்கு நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்றா. கரெக்டா அப்போ வந்து மூஷிபி இருக்கான்ல, அந்த பையன் அங்க வந்துடுறான். வந்து ஒரு வணக்கத்தை போட்டு என் ஃப்ரெண்டையும் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா சிங்கு தான் வந்திருக்கான். சிங்க பார்த்ததும் வான்ஷு ஹாப்பி ஆயிடுறா. சிங்கு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. சிங்கோட கண்ணு ஆனா ஃபுல்லா ஜின்ஷா மேலேயே இருக்கு. எல்லாரும் உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கூலாட்ட பேச முடியாம மூஷிடி பயங்கரமா நர்வஸா இருக்கான். வணக்கம் போட்டே இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, வந்ததுல இருந்து மூஷிடி 18 வணக்கம் போட்டான். இதுக்கு மேல ஒரு வணக்கத்தை தாங்க முடியாது. அதனால நானும் வான்ஷுவும் வெளியே போயிட்டு சும்மா சுத்தி பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வெளியே கிளம்புறா. அதே மாதிரி சிங்கும் பின்னாடியே கிளம்பி போயிடுறான். கரெக்டா இப்ப இந்த இடத்துல நம்ம கூலாவும் மூஷிதியும் மட்டும்தான் இருக்காங்க. 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே கூலா பாக்குறா, நான் ஒண்ணு சொல்லிக்கவா, என் மாமாவும் அக்காவும் இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணாங்கிறதாலதான் உங்களை அந்த மாதிரி அவமானப்படுத்த கூடாதுன்னு பேசுறதுக்கு வர சொன்னேன். மத்தபடி எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. மூஷிரி ஷாக் ஆயிடுறான். ஏன் இப்படி சொல்றீங்கன்னு. என்னை பத்தி உங்களுக்கே தெரியும், என் அம்மா ஒரு பக்கம் இப்ப மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணிட்டு நல்ல காசு சேர்த்துட்டு எப்படியாவது அவன் பாட்டிகிட்ட கெஞ்சி கேட்டாவது என் அம்மாவை மறுபடியும் கூட்டு வந்து அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் என் வாழ்க்கையில இருக்க ஆசையேன்னு கூலா சொல்றா. மூஷிதி பாக்குறான். ஆனா எனக்கு உன்னை பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. தனியா வாழணும்னு ஆசைப்படுறது நல்லதா இல்ல கெட்டதான்னு எனக்கு கண்டிப்பா சொல்ல தெரியல. ஆனா உனக்காக உனக்கு வந்துட்டு பாண்டுனா ரொம்ப பிடிக்கும், அதுல அழகழகான மீனை போட்டு பார்த்து ரசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அம்மா எங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தாங்களா ஒரு தடவை. அதுக்காக எங்க வீட்டுல அதே மாதிரியே ஒரு பாண்டு ஒண்ணு குட்டியா ரெடி பண்ணி அதுல நிறைய மீன்லாம் போட்டிருக்கேன். உன்னை கூப்பிட்டு ஒரு தடவையாவது பார்க்க வைக்கணும்னு நினைச்சேன், அதுக்கான சான்ஸே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவியா சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டதும் கூலாக்கு ஒரு மாதிரி வந்துட்டு மெல்ட் ஆயிடுது ஹார்ட்டே. பரவாயில்ல, தேங்க்யூ இதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம வான்ஷு இருக்கால, அவ ஜின்ஷா கிட்ட என்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. சிங் இந்த தடவை மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரே ஒரு தடவை தான் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அப்ப கூட என்கிட்ட 2 வார்த்தை தான் பேசினாரு. அதனால அவர் மனசுல நான் இருக்கேனானே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சிங்கு வந்துடுறான். அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம சென்னும் ஜின்ஷாவை பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். சிங்கு வான்ஷு கிட்ட பேச ஆரம்பிக்க கல்யாணத்துக்கு ஓகே தான் சொல்ல போறான் போலன்னு சொல்லிட்டு அவளும் பல்ல காட்டிட்டு இருக்கா. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து நம்ம ஜின்ஷா கிளம்ப ஆரம்பிக்க, இல்ல இன்னைக்கு நான் வான்ஷு கிட்ட சொல்ல போற விஷயத்துக்கு எனக்கு ஒரு ஆதாரம் வேணும், சோ நீங்களும் என் கூடயே இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜின்ஷாவையும் போக விட மாட்டேங்கிறான். கரெக்டா சென்னை இந்த 3 பேரும் நின்னுட்டு இருக்கத தூரமா இருந்தே பாத்துடுறான். இவங்க பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குது. ஆனா இன்டர்ஃபியர் பண்ணாம ஏதோ சீரியஸா நடக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்போ உடனே வான்ஷு கிட்ட இந்த சிங்கு இருக்கான்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டலாம், உன்னை பொண்ணு கேட்டு வரல, என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்ல வாங்ஷு கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. ஜின்ஷா பாக்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல, யார் இந்த பொண்ணு, என்கிட்ட முன்னாடியே ஏன் இதெல்லாம் சொல்லலன்னு வான்ஷு கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருங்கிறத என்னால ரிவீல் பண்ண முடியாது, ஆனா சாரி, என்னால நிம்மதியா அந்த கல்யாணத்தை பண்ண முடியாது. இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும்னா ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்ல, ஏன்னா என்னால எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். சோ அதனால இந்த கல்யாணத்தை ஒரு பேச்சுக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஜின்ஷா பாக்குறா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு மறுபடியும் வான்ஷு கேட்க, சும்மா நிறுத்துன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. சென்னு பாக்குறான். தூரமா இருந்தே அவனுக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஜின்ஷா எதுக்கு இந்த அளவுக்கு இமோஷனல் ஆகுறா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா வான்ஷு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் சித்தி என்ன கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் நான் வந்து சீக்கிரமா சிங்க கல்யாணம் பண்ணிருவேன், எல்லாம் சரியாயிரும் நினைச்சிட்டு தான் பொறுத்துட்டு இருந்தேன். இப்ப என்னால இந்த கல்யாணத்துல இருந்து வெளியே வர முடியாது, என்ன பிடிக்காட்டியும் பரவாயில்ல, யாராவது லவ் பண்ணா கூட பரவாயில்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த அளவுக்கு நீ வில்லிங்கா இருக்கும் போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்றேன். அதே மாதிரி ஜின்ஷா, நீங்களும் கேட்டுக்கிட்டீங்கல்ல, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்களே பேசி பண்ணுங்கன்னு சொல்ல ஜின்ஷா கண்டுக்காத மாதிரியே நிக்கிறா. இதெல்லாம் சென்னை அமைதியா பாத்துட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆள் அனுப்பவா அப்படின்னு கேக்குறான். ஜின்ஷா இருக்கிற இந்த விஷயத்துல நான் இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண விரும்பல, எதுவா இருந்தாலும் அவளே என்கிட்ட வந்து சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோட பாத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். போய் வாசல்ல வெயிட் பண்ணிருக்கும் போதே ஜின்ஷா வரா. நம்ம சென்னை பார்த்தோன்னா அவளுக்கு இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, பாத்துட்டு போவானா, எனக்கும் இங்க இருந்து போகணும் போல இருக்கு, கிளம்பலாமா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜின்ஷாவை டிராப் பண்ணிட்டு நம்ம சென்னை அங்கிருந்து கிளம்பி போயிடுறான்.
இப்பயாவது அவ ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா இப்ப வரைய அவ என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லலன்னு சொல்லிட்டு சென்னை யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்ஷா கிட்ட வேலைக்கார பொண்ணு சென்னை கிட்ட இந்த உண்மையெல்லாம் நீங்க சொல்லலையா அப்படின்னு கேக்குறா. சொல்லணும் தான், கரெக்ட். ஆனா இப்ப சொன்னா கண்டிப்பா நம்ம சென்னை அவசரப்பட்டு வான்ஷூக்கு நடக்கிற கல்யாணத்தையே நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அதான் நான் சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. இதுக்கும் மேட்சிங் எந்த இடத்துல நான் இருக்கேனோ அங்க வரவே கூடாது, அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டா. அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல வந்தானா அவனை தடுத்து நிறுத்தணும்னு நான் சொன்னேன்னு எல்லார்கிட்டயும் நியூஸ பாஸ் பண்ணுன்னு ஜின்ஷா சொல்றா. வேலைக்கார பொண்ணும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஜின்ஷா வருவான்னு சாப்பிடுற இடத்துல சிங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, வரலன்னு சொல்லிட்டு ஆளுங்க சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி சிங்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். இவள பாக்கலாம் அப்படின்னு கிளம்பி வர ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால அன்னைக்கு முடியவே இல்ல. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. நம்ம ஜின்ஷா தூங்கியே போயிடுறா. பக்கத்துல வந்துட்டு சென்னு உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு, இன்னைக்கு கிளம்புற நேரமே வந்துருச்சா அப்படின்னு ஜின்ஷா கேக்குறா. இல்ல, நடுராத்திரி தான் இருக்கு, இன்னும் நிறைய நேரம் இருக்குன்னு சொல்ல ரொம்ப பிஸியா இருந்துட்டு இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் உடனே கிளம்புறீங்க. ஃபியூ ஹவர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஆபீஸ்லயே தூங்கிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஏற்கனவே சென்னு இருக்க கன்ஃபியூஷன்ல இப்ப வீட்டுக்கு வர வேணாங்கிற மாதிரி சொன்னாலா இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறேன். ஜின்ஷா பாக்குறா. என்னாச்சு, அப்செட் ஆயிட்டீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் வீட்டுக்கு டெய்லி வர்றது உனக்கு பிடிக்கலையா, நாங்க ஆபீஸ்லயே ஸ்டே பண்ணுமா அப்படின்னு சென்னு கேட்க ஜின்ஷா அவனை கட்டி பிடிச்சிட்டு டெய்லி நீங்க வீட்டுல இருந்தா எனக்கு ஹாப்பியா இருக்கும். நம்ம நிம்மதியா ஒரு வாக்கிங் போறதுக்கு கூட நமக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நீங்க ரொம்ப டயர்ட் ஆகுறீங்கல்ல, அதனாலதான் நான் சொன்னேன். அதுக்கு போய் யாராவது மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்களான்னு கேட்க இப்ப வாக்கிங் போலாமா வா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு ஜின்ஷாவை நடுராத்திரியில வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கான். ஊரடங்கு உத்தரவு அமல்ல இருக்குங்கிறதால யாருமே ஊர்ல காக்கா கூட வெளியே இல்ல. ஆனா நம்ம மட்டும் வெளியே போறோம், தப்பு இல்லையான்னு ஜின்ஷா கேக்குறா. ராஜாட்ட இருந்து எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னு கூட்டு போயிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நான் பெரிய ஆளுதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் போலன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ரோட்ல அவ பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. சென்னு அவளையே பார்த்துட்டு எந்த கவலையும் எந்த பயமும் அவ கண்ல இல்ல. இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி நான் தேவையில்லாம யோசிக்காம இவ கூட நிம்மதியா வாழ்றத வாழ போறேன், மத்தபடி எதையும் யோசிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை அவன் பாட்டு கட்டி புடிச்சு நிக்கிறான். ஒரு குதிரையை எடுத்துட்டு பீச்சோட அப்படியே கடல் கரையில ரெண்டு பேரும் வேகமா போயிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஜின்ஷாட்ட வேலைக்கார பொண்ணு நைட்டு எங்க போனீங்க, காலங்காத்தால தேடி பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்ஷாவ காதுல நானும் அவரும் வெளியே போயிருந்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணி பாத்துட்டு இந்த சிங்கு இருக்கான்ல, ஜின்ஷா என்ன மறுபடியும் அவாய்ட் பண்றான்னு சொல்ல அசிஸ்டன்ட் பையன் சொல்றான், உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு அவங்கதான் வான்ஷோ வீட்டுக்கு இன்னைக்கு போக போறாங்களா அப்படின்னு. வேணும்னே பண்ணிட்டு இருக்காளா, நான் விட மாட்டேன், என்னவோ எதுவுமே நடக்காத மாதிரி மறைச்சிட்டு இருக்கா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் சிங்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஜின்ஷாவை பாக்குறத அவ ரூமுக்கு போயிட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு வழியிலே தடுத்து நிறுத்திடுறா. நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா நேரா சென்னை சாரை பார்த்து அவரை பார்த்து பேசிக்கோங்க. ஜின்ஷா மேடம் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேண்டுமே கிடையாது. இல்லனா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட விஷயத்த பாஸ் பண்றேன். இல்லனா இங்க தேவையில்லாம வராதீங்கன்னு சொல்ல சிங்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறாளான்னு வீட்டுக்கு போய் டேபிள்ல இருக்கதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஜின்ஷா அவனுக்கு ஒரு இங்க் ஸ்டோன் கொடுத்தால, அது அங்கதான் இருந்திருக்கும் போல. கீழே விழுந்து உடஞ்சு செதறிடுது. அதை எடுத்து ஒன்னா ஒட்ட வச்சுட்டு தனியா அவன் பாட்டு கழுதுட்டு இருக்கான். வேலைக்கார பையனுக்கு இதை எப்படி ட்ரீட் பண்றதே தெரியல. அவன் பாட்டுக்கு சோகமா இருந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த வாங்கோட பொண்டாட்டி இருக்கான்ல, நிறைய பேர் புதுசா நம்ம கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அவங்களோட பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு வேலைக்கார பொண்ணு கொடுக்க பயங்கர ஜாலியா இருக்கா. நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்களா, ரொம்ப நிம்மதி, நிறைய வட்டி காசு, மீட்டர் வட்டி கூடுறதால எக்கச்சக்கமான காசு வருது, அதனால நம்மளும் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த சென்னோட பொண்டாட்டி அன்னைக்கு ரொம்ப ஓவரா பண்றா. நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு அப்படின்னு வாங்கோட ஒய்ஃப் சொல்லும் போதே வாங்க உள்ள வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இன்னைக்கு கூலாவோட ஒரு புது ஷாப், அதாவது ஜின்ஷா ஆல்ரெடி பிளான் பண்ணால ஒன்லி லேடிஸ் மட்டும் வர மாதிரி ஒரு ஷாப், அது ஓபனிங் செரிமனியா கூலா தான் அதோட கம்ப்ளீட் பொறுப்பான். அதை ஓபன் பண்றதுக்காக ஜின்ஷாவும் கூலாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.